ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இன்னும் முடியல, இன்னொரு எபிசோடு வரப்போகுது. இப்போ நெட்ஃபிளிக்ஸே தேர் சம்திங் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸை காமிச்சு, லூக்கஸ் வந்து டேப்பை வந்து திரும்பி டேப் ரெக்கார்டர்ல வந்து திருப்பி போடுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது பல ரீல்ஸ் இந்த மாதிரி இது முடியல, so many எவிடன்ஸ் இருக்கு. டிக்டாக்ல நெட்ஃப்ளிக்ஸோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட வீடியோவில் போய் ஐ பிலீவ்னு டைப் பண்ணால் அந்த டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸோட அந்த டைஸ் கிராஃபிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஃபால்ஸ் எண்டிங் அப்படின்னு டைப் பண்ணால் மைக் அண்ட் எல் ஹக் பண்ணுற மாதிரியான ஒரு சீன், அந்த கிராஃபிக்ஸ் வந்து வருது. ஃபால்ஸ் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் போய் டைப் பண்ணோன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் வருது. மைக் வந்து கனவு உலகத்தில் இருக்காரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மைக்கோட கனவு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. ஹென்ரி வந்து இன்னொரு ஆளை மைண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களோட ஹென்ரியோட பாவனை அது எல்லாமே வரும் அப்படின்னு. கை இப்படி வச்சுருப்பாங்க, ஹேர் ஸ்டைல் வந்து ஹென்ரி மாதிரி இருக்கும், கண்ணாடி வந்து ஹென்ரி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கிராஜுவேஷன் செரிமோனியில் எல்லாருமே வந்து இப்படி கை வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப ஹாப்பி என்டிங். யாருமே சாகலை, நம்மளுக்காண்டி நல்ல நியூ இயர்க்கு நம்ம ஹாப்பி என்ஜாய் பண்ணுன்றதுக்காக ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஜனவரி 7 தான் வெளில வந்து அப்டக்ட் பண்ணுச்சு அந்த டெமோகார்கன்ஸ். ஸோ அதே மாதிரி ஜனவரி 7 தான் ஃபினாலே திரும்பி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம பார்த்தது ஃபேக் ஃபினாலே. இதெல்லாம் வந்து ஏன் அவங்க பண்ணணும்? ஏன்னா அவங்க நம்மளுக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் எபிசோடு ஃபினாலே அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக இருந்தோம். அந்த மாதிரி என்னடா இது ஃபினாலே, நத்திங் மேக் சென்ஸ், டெமோகார்கன்ஸ் இல்லை, என்ன இது வெக்னாவை இவ்வளோ சீக்கிரமாகவே அப்படி கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஐ ஆக்சுவலி வாண்டட் லைக் எனக்கு வந்து ஹென்ரி மனமாறி மைண்ட் ஃப்ளேயரை கொல்றதுக்கு அவங்க உதவி பண்ணணும். ஹென்ரியும் சேர்ந்து இவங்க குடும்பத்தோட அப்படியே மனுஷனாக மாறி வரணும் அப்படின்றது தான் நான் ஒரு கிளைமேக்ஸ் வந்து யோசிச்சிருந்தேன். அப்படி பண்ணியிருப்பேன். அண்ட் காலி அவங்க வந்து கொன்னது ரொம்ப ரேசிஸ்டாக இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர் தான் அவங்க வந்து ரொம்ப மட்டமாக்கி அதை வந்து அப்படியே சாகவும் அடிச்சிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய பவர் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே வந்து ப்ரௌன் பீப்புளாக வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ரேசிஸ்ட் தான். ஹாலிவுட்டில் நிறைய ரேசிசம் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னே தெரில. நான் யோசிச்சது கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் உண்மையாகவே என்ன அப்படின்னு நம்மளுக்கு நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி நாளைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி உண்மையாகவே ஒரு எபிசோடு வரப்போதான்னு இன்னும் ஒரு பதற்றமாகவே இருக்குது. ஐ திங்க் 80% கண்டிப்பாக வரப்போகுது நெட்ஃப்ளிக்ஸே சொன்னதுனால. ஸோ லெட்ஸ் ஹோப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.